Thursday afternoon 2 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கான ஸ்நாக்ஸும் நைட்டு டின்னருக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமையா, இன்னைக்கு வந்து பூஜை ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்புறமா வந்து வீட்டை வந்து கிளீனிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வேலையும் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா காளான் ஃப்ரையும் அப்புறமா வந்து காளான் 65யும் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பாலக் பன்னீர் கிரேவியும் செஞ்சு வச்சுருந்தேன். என்னோட Thursday ரொட்டீன் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். 2 நாளாக வந்து வீடியோ சரியாக வந்திருக்காது, ரொம்ப ரொம்ப சாரி. சாட்டர்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி வந்து தொடங்குது. யாரெல்லாம் ஆஷாட நவராத்திரிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் தனியாகவே எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஃபஸ்ட்டு நினைக்கணும். நாம் மட்டும் நினச்சிட்டா நம்மளை தடுக்க யாராலையும் முடியாது. இந்த வேலையை பாதியிலே விட்டுட்டு 3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களை அழைக்க ஸ்கூலுக்கு போயிடணும். இப்போ நான் ஸ்கூலுக்கு தான் கிளம்ப போகிறேன்.